श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यक उपनिषत् ரெண்டாவது காண்டத்தில் மூணாவது அத்தியாயம் இல்ல முதல் அத்தியாயம் இரண்டாவது காண்டத்தில் இரண்டாவது பிராமணம். இந்த இரண்டாவது பிராமணத்தில் இதுக்கு பேரு ஆர்த்தபாக பிராமண அனு பேரு கொடுக்கப்பட்டிருக்கு. ருத்தபாகனுடைய புத்திரன் ஆர்த்தபாகன். இதுல முதல் மந்திரம் இந்த ஆர்த்தபாகனுடைய முதல் கேள்வியோட ஆரம்பமாகிறது. அது நம்ம கடந்த சத்சங்கத்தில் அந்த கேள்வி என்ன అనేది அதுக்கு யாக்ஞவல்கர் என்ன பதில் கொடுத்தார் అనేది பார்த்தோம். இன்னும் பாதி பதில் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த கேள்விக்கு என்ன கேட்கிறார் ஆர்த்தபாக? ஓ யாக்ஞவல்கியா, கிரகங்கள் எத்தனை இருக்கு, அதிகிரகங்கள் எத்தனை இருக்கு అని முதல் கேள்வி. அப்போ அதுக்கு யாக்ஞவல்கர் அஷ்டோ கிரகாக அஷ்டா அதிகிரகாக 8 8 அப்படின்னு சொன்னார். என்ன அது எல்லாமே அந்த 8 8 நீங்க விவரிச்சு அது எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னார். இந்த கிரகம் அதிகிரகம் అనేది என்ன అనేది நம்ம அன்னைக்கு விசாரணை பண்ணியிருக்கோம். நம்ம இந்திரியங்கள் தான் கிரகங்கள். அந்த இந்திரியங்கள் எந்த விஷயங்களினால இழுக்கப்படுறதோ கட்டுப்படுறதோ அந்த எல்லாமே கூட அதிகிரகங்கள். என்ன சொன்னவனுக்கு அதி பாஸ் பாஸ் அண்ட் அதி பாஸ். அதனால இந்த கண்ட்ரோலர் இல்லை அதி கண்ட்ரோலர் அப்படி நீ கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ரெண்டாவது மந்திரத்திலிருந்து 9வது மந்திரத்து வரைக்கும் ஒரு 8 சாம்பிள்ஸ் மட்டும்தான் யாக்ஞவல்கர் கொடுக்கிறார். நமக்கு கரணங்கள் 16, சில இடத்துல 17, 11 இப்படி எல்லாம் சொன்னா கூட இந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், அப்புறம் மனோபுத்தி சித்தகங்காரம், இப்படி பஞ்ச பிராணங்கள் இதெல்லாம் சொன்னா கூட இங்க ஒரு 8 சாம்பிளுக்கு கொடுத்தாரு. அது நான் இப்போ 2வது மந்திரத்திலிருந்து 9வது மந்திரம் வரைக்கும் படிச்சிடுவேன். முதல் பிராணோ வை கிரஹ சோபானேனாதிக்ராஹேண गृहीतोपानेन हि गन्धान् जिघ्रते वाग्वैग्रहः स नाम्नातिग्राहेण गृहीतो वाचा हि नामान्याभिवदति जिह्वावैग्रहः स रसेनातिग्राहेण गृहीतो जिह्वया कि रसनान्विजानाति चक्षुर्वैग्रहः स रूपेण अतिग्राहेण गृहीतश्चक्षुषा हि रूपाणि पश्यति श्रोत्रं वैग्रहः
सशब्देनातिग्राहेण गृहीतः श्रोत्रेण हि शब्दाश्शृणोति मनो वैग्रहः स कामेनातिग्राहेण गृहीतो मनसा हि कामान् कामयते हस्तौ वैग्रहः स कर्मणा अतिग्राहेण गृहीतो हस्ताभ्यागुं हि कर्म करोति त्वग्वैग्रहः स स्पर्शेनातिग्राहेण गृहीतस्त्वचा हि स्पर्शान् वेदयत इत्येते अष्टौ ग्रहा अष्टावतिग्रहाः. இந்த 8 ஸ்லோகம் மந்திரங்களுடைய சாராம்சம் என்னன்னா, எந்தெந்த இந்திரியம் எந்தெந்த விஷயத்தினால இடிக்கப்படுறது, கட்டுப்படுத்தப்படுறது, பவுண்டடா இருக்கு, அப்படின்னு அடிமையா இருக்கு அப்படின்னு பார்த்தா வரிசையா லிஸ்ட் கொடுக்கிறாரு. பிராணஹா கிரகம் பிராணஹ, அதிகிரக கிராணஹ. பிராணஹான்னா இங்க பிரெத்தன்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா, பிராண. அப்போ அந்த பிராணம் அப்படி என்ன அர்த்தம்? இன்டைரக்டா இங்க மூக்கு பத்தி சொல்றாரு, கிரகண இந்திரியம். அப்புறம் கிராண கந்தஹா, கந்தத்துக்கு இந்த மூக்கு ஸ்மெல் అనేది இழுக்கப்படுறது கந்தத்தினால. ஆனா அங்க பிராணஹான்னு சொன்னதுனால அபானஹான்னு சொல்றாரு. ஸோ ஆனா நமக்கு அர்த்தம் என்னன்னா, இங்க பிராணம் అనేది கிரகம் அப்படின்னா கிரகண இந்திரியம், அப்புறம் கிராண கந்த விஷயம். ரெண்டாவது வாக், அப்புறம் விஷயம் நாமம். நாமம் இந்த வாக்கு అనేది எதனால ஈடுபடுறது? நாமங்கள் பேச்சு, வளவளவன் பேசுறதுல ஈடுபடுறது இல்லையா? அதனால வாக்கு பல பல நாமங்கள் பல பல இது சொல்றது, இதுல ஈடுபடுறது விஷயம், நேம்ஸ். அப்புறம் ஜிஹ்வா, நாக்கு அந்த டேஸ்டுக்காக அது ரொம்ப ஆசைப்படுறது, அதுக்கு பின்னாடி போறது. அன்னைக்கு உதாரணம் சொன்னான், வீட்டில் பண்ணாதே இந்த பொருள், எனக்கு நீ பண்ணி வச்சா டேபிள் மேலே சாப்பிடணும் தான் தோணும். இதே போல் மேலே எல்லாத்துக்கும் இந்த கந்த விஷயமாவது ஸ்மெல்லாவது, அப்புறம் பல நாமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்புறம் வாய் திறந்து எல்லாம் பேசுறது. அப்புறம் ருச்சி. அடுத்தது நாலாவது சக்ஷு, கண்ணு. அது ரூபத்துக்கு பின்னாடி ஓடுறது. ஸோ ரூபம் அதிகிரகமாயிருக்கு, சக்ஷு கிரகமாயிருக்கு. அஞ்சாவது காது, ஸ்ரோத்திரம். அது சப்தத்துக்கு அடிமையாகி சப்தத்தினால அது இழுக்கப்படுறது. 6 மனஹா, மனசு காமஹா, டிசைர்னால அது இழுக்கப்படுறது, கட்டுப்படுத்தப்படுறது. அப்புறம் ஹஸ்தவ், கைகள் இருக்கா, இது கர்ம செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும்னு ஆசைப்படுறது. இங்க இருக்கிறது அங்க எடுத்து வைக்கணும், அங்க இருக்கிறது இங்க எடுத்து வைக்கணும், ஏதோ ஒன்று செய்யணும், தலை சொருகிக்கணும், இல்லைன்னா வீழிக்கணும். ஹஸ்தங்கள் கர்ம பின்னாடி. கடைசியாக 8 துவக்கு, சர்மம் பத்தி சொல்றாரு, தோல். இது ஸ்பர்ஷத்துக்கு விரும்புறது, ஆசைப்படுறது. ஸோ இப்படி ஒரு 8 சாம்பிள்ஸ் கொடுத்தாரா. இதுல இந்த கண்ணு, அப்புறம் காது, மூக்கு, இதெல்லாம் ஞானேந்திரியங்களை பத்தி. அப்புறம் ஹஸ்த, அப்புறம் அப்கோர்ஸ் துவக்கு கூட அங்க ஞானேந்திரியம் தான். கைகள், அப்புறம் இந்த ருச்சி, நாக்கிறது, அது இல்லை நாமம். வாக்கு
வாகிந்திரியம் எடுத்துக்கிட்டா அது கர்மேந்திரியம் கீழே வரும். ஸோ இப்படி கொஞ்சம் கர்மேந்திரியங்களை பற்றி, கொஞ்சம் ஞானேந்திரியங்களை பற்றி, அப்புறம் மனசு சொல்லும்போது வெஷ்டி அண்ட் சமஷ்டி பற்றியும் சொல்லி, அதில் சாத்விகம் கொஞ்சம், ராஜசம் கொஞ்சம், தாமசிகம் கொஞ்சம் எல்லாம் இருக்கும். அதேபோல் இந்த பிராணம் பற்றி சொல்லும்போது கூட நம்ம வெஷ்டி சமஷ்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த கரணங்கள் இந்திரியங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு 8 உதாரணம் கொடுத்தாரு. மிச்சம் எல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கணும். அப்புறம் இதுல பெருசா சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆனா எல்லா மந்திரத்துல ஒரு காமனா ஒரு பதம் வருது. நீங்க எந்த மந்திரத்துல பார்த்தா கூட அங்கே அதிகிராஹேண அதிகிராஹேண அనే வார்த்தை எல்லா மந்திரங்களும் வந்துச்சு. ஆக்சுவலா இது அதிகிராஹ అని சொல்ல வேண்டியது, ஆனா அதிகிரஹ అని சொல்ல வேண்டியது. ஒருவேளை ப்ளூரலா சொன்னா கூட, ஆனா அது அதிகிரஹான்னு சொல்ல அதிகிராஹான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அது சும்மா வைதிக பிரயோகம் இல்லைன்னா சாந்தச பிரயோகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால இந்த கிரகம் வார்த்தை ஸ்பெல்லிங்க தமிழ்ல தகராறு. இங்க புது வீடு கட்டி வீட்டுக்குள்ள போறது நிறைய பேருக்கு தெரியாம கிரகப்பிரவேசம் சொல்லுவாங்க. தவறு, அது தப்பு. கிரகப்பிரவேசம் சொல்லணும். கிரகம் வேற, கிரகம் வேற. கிரகப்பிரவேசம் எங்க பண்ணுவே நீ? ஆல்ரெடி நீ ஒரு பிளானட் பூமி மேல கிரகத்துல தான் இருக்க. இந்த கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு நீ போக முடியாது. இந்த சரீரம் வச்சுக்கிட்டு கிரகத்துக்குள்ளதான் போகணும். இது லாங்குவேஜ் தகராறு. சரியா? பரவாயில்ல. இனிமே தெரிஞ்சிச்சுன்னா கிரகப்பிரவேசம் சொல்லக்கூடாது. சில வாட்டி ஸ்பெல்லிங் நான் கார்டு மேலே பார்த்தேன். இங்கிலீஷ்ல அடிச்சான் GRA போடுறான். GRI ஆர் GRU போடணும். கிரக. சரி, அடுத்தது இப்போ 10வது மந்திரத்தில் ஆர்த்தபாகன் இன்னொரு கேள்வி கேட்க போறாரு. ஸோ இப்போ கிரகங்கள் அதிகிரகங்களே விஷயத்துக்கு பதில் சொல்லப்பட்டது. இது எதுக்கு நமக்கு ஆக்சுவலா போன பிராமணத்துல பார்க்கும்போதும் அங்கே வெஷ்டி மட்டுமே இல்லை, இந்த அதிகிரகத்தினால சமஷ்டி கூட மொத்தம் இரண்ய கர்ப்பனை கூட பந்திக்கப்பட்டுதான் இருக்கான். சரி, இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா 10வது மந்திரம் படிக்கிறேன் நானும். யாக்ஞவல்கேதி ஹோவாச்ச யதிதகம் சர்வம் மிருத்யுஹ அன்னம் காஸ்வித் சா தேவதா யஸ்ய மிருத்யுரன்னமித்யக்னிர்வை மிருத்யுஹ சோபாமன்னமப புனர்மிருத்யும் ஜெயதி. அடுத்த கேள்வி ஆர்த்தபாக என்ன கேட்கிறான்னா, எப்படி இந்த கிரக அதிகிரக மிருத்யு நிவாரணம், மிருத்யுன்னு எப்படி தாண்டறது? இந்த கிரக அதிகிரக అనేది மிருத்யு, அதனால இது எப்படி தாண்டறது அப்படின்னு கேட்கிறாரு. கேள்வியும் பதில் கூட அந்த மந்திரத்திலேயே சுருக்கமா இருக்கு. முதல் இங்க 1-2 விஷயங்கள் பாருங்க. வெஷ்டி அப்படின்னா ஜீவ. இவனும் வெஷ்டி தனிப்பட்ட இந்திரிய விஷய உபாதிகளினால அடிமையாகிறான். அதேபோல் சமஷ்டி சொல்லப்படுற ஹிரண்ய கர்ப்ப கூட சமஷ்டி இந்திரிய சமஷ்டி விஷய உபாதினால அவரும் பந்திக்கப்பட்டாராமா. அவரும் மிருத்யு, இந்த கிரக அதிகிரக மிருத்யுக்கு அடிமையாயதான் இருக்கா. என்ன சமஷ்டி? இப்போ வெஷ்டிலோ இது வேலை பண்றது இப்படின்னு சொன்னா சமஷ்டிலோ கூட அப்படிதான். ஸோ உபாதி பேதம் தவிர விஷயம் ஒண்ணுதான். அதனால இன்னொரு சைடு பாயிண்ட் நம்ம இங்க
பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னு சொன்னா, கட்டோபனிஷத்துல பஞ்சகோஷ விவேகத்தினை சொல்ல விரும்பி சொல்ற ஒரு கஷ்டமான மந்திரம் ஒன்று இருக்கு. அப்படின்னா உபனிஷத்தை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும், கொஞ்சம் என்ன பண்ணும், மிஸ்சீவ் பண்ணி குறும்பு பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணிச்சு. என்ன அந்த மந்திரம்? அந்த மந்திரத்துக்கு இப்போ நீங்க இங்க சொல்ற இதுக்கு என்ன சம்பந்தம்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம படிக்கிறதே இந்த பாயிண்ட், இந்த வியூ, இது அந்த மந்திரத்தினை சப்போர்ட் பண்ணு. சொன்ன இல்லையா, பிருஹதாரண்யக உபனிஷத்துல இப்படி பல உபனிஷத்துகளோட கனெக்ஷன் சம்பந்தம் இருக்கும். சரி, என்ன அது மந்திரம்னு சொன்னா 1, 3, 10. ஓகே, எங்கே? கட்டோபனிஷத்துல. சரியா? அங்க முதல் வள்ளி, 2வது வள்ளியா என்ன சொல்றோம்? கட்டோபனிஷத்துல. அது 1, 3, அப்புறம் சாப்டர் 1, 3 வள்ளி, அப்புறம் 10வது மந்திரம். இந்திரியேभ्य பராஹ்யர்த்தாः அர்த்தேभ्यश्च பரம் மனः மனசஸ்து பரா புத்திः புத்தேராத்மா மகான் பரஹ அப்படின்னு ஒரு மந்திரம். அந்த இடத்துல யமதர்மராஜன் இந்த விஷயம் சொல்றதுக்கு என்னன்னா, பஞ்சகோஷ விவேகம் மூலமா ஒண்ணுக்குள்ள எல்லாத்தினையும் கொண்டு சுருக்கி மொத்தத்தினை இந்த ஆனந்தமய கோஷம் இடத்துக்கு கொண்டு வரணும். இது ஸ்டூடெண்ட் கேட்கிறவன் ஃப்ரம் தி கிராஸ் டு தி சட்லஸ்டுக்கு கொண்டு போகணும் அனே விருப்பத்தோட சொல்றார். ஆனால் பொதுவா இந்த பஞ்சகோஷ விவேகம் சொல்லும் போதோ பொதுவான ஒரு டிஸ்கிரிப்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இந்த வெளியில பார்க்குற பாக்கியமான இந்த உலகம் இருக்கே, அதுக்கு மேல அன்னமய கோஷம் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி, அப்போ அன்னமய கோஷ மேல பிராணமய கோஷம் சுப்பீரியர்னு சொல்லி, பிராணமய கோஷத்துக்கு மேல மனோமயம், மனோமயத்துக்கு மேல விஞ்ஞானமயம், விஞ்ஞானமயத்துக்கு மேல ஆனந்தமய கோஷம்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்போ ஆனா இந்த கட்டோபனிஷத்துல என்ன பண்ணிச்சு? உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, இந்திரியங்களுக்கு மேல விஷயங்களும் ரொம்ப சிறந்தது, பெருமை அதுக்கு கொடுக்கறது. பாத்தீங்களா, இப்போ பாயிண்ட் எங்க நம்ம இருக்கிறோம்? இங்க அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கோம். இந்திரியங்களுக்கு மேல இந்திரிய விஷயங்கள் சிறப்பு. அதனாலதான் இந்திரியேபியா பரா கி அர்த்தாக, இங்க அர்த்தாகன்னா பதார்த்தாக. ஸோ பதார்த்தங்கள் இந்திரியங்களுக்கு மேல ரொம்ப சுப்பீரியர். பார்த்தீங்களா? அதனால இந்திரிய விஷயங்கள் அதிகிரகங்கள், அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறோம். இந்திரியங்கள் கிரகங்கள், அதே விஷயத்தின்னு இப்ப அங்க சொல்லிட்டு புரியுதா? அப்போ இந்திரிய அதீந்திரிய யாரு? அதிகிரக, இது ரெண்டுமே மிருத்யுன்னு சொல்லிட்டோம். இந்த மிருத்யுவுக்கு இன்னொரு மிருத்யு ஏதாவது இருக்கா? அத கேள்வி. இந்த மிருத்யுவுக்கு வேறே மிருத்யு ஏதாவது கா அஸ்தி ஸ்வா தேவதா மிருத்யோஹோ அன்னம். எப்பவுமே அன்னத்தினை சாப்பிடுற பொருளா எடுத்துக்கிறோமா? அப்போ அன்னத்துக்கு பிளேட்ல சாப்பாட்டு வந்துச்சு, அந்த சாப்பாட்டுக்கு நானும் மிருத்யு என்ன முழுங்குறேன். அப்படி அந்த கிரக அதிகிரகனே மிருத்யுவுக்கு அதுக்கு இன்னொரு ஏதாவது முழுங்குற
மிருத்யு தேவதா யாராவது இருக்கானா? இதுதான் கேள்வி. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த சர்வம் அதிகிரக கிரக லட்சண மிருத்யு அனி ரூபத்துல இருக்கிற இந்த சர்வம் அன்னம். அந்த அன்னத்துக்கு அந்த அன்னத்தை சாப்பிடுற அப்படின்னா அதையும் முடுங்குற அவனு இன்னொரு மிருத்யு. இது எல்லாத்துக்கும் இன்னொரு மிருத்யு தேவதை யாராவது இருக்கானா? புரிஞ்சுதா கேள்வி? அதுக்கு யாக்ஞவல்கர் சொல்றாரு, ஆமா ஆமா இருக்கே என்றார். அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. என்ன உதாரணம்னா, அக்னி இருக்கே, அக்னி எல்லா சர்வத்துக்கு மிருத்யு அது. ஏன்னா அக்னி எல்லாத்தினையும் முடுங்கி சாப்பிடும். எவ்ரிதிங் சர்வம் அக்னி. ஆனா ஆர்த்தபாகா பாரு, இந்த அக்னிக்கு மிருத்யு, అగ్ని అనే இந்த మృత్యువుకి ఆపహ అపాం జలం అనేది మృత్యు. பார்த்தீங்கன்னா அக்னி எவ்வளவு பெருசானா கூட ஜலத்தை நிறைய கொண்டு வந்து கொட்டாச்சுன்னா, ஃபயர் ஃபைட்டர்ஸ் நிறைய வந்துச்சு கொட்டாச்சுன்னா ஜலம், அக்னி ஜலம் முடுங்கிறது. சரியா? அப்போ என்ன சொல்லணும்? யமனுக்கு யமனன்னு சொல்லணும். அக்னியே எல்லாத்தையும் சாப்பிடுது. ஆனா அக்னி ஜலம் சாப்பிடுது பாரு அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் கொடுத்தாரு. அப்போ இந்த உதாரணம் நம்ம இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். வேற விதம் இன்னொரு உதாரணம் பொதுவா சொல்லியிருக்கிறது முன்னாடி. ஒரு தவளை வாயில ஒரு பூச்சி இருக்கு. அந்த பூச்சினி அந்த தவளை முடுங்க போறதை. அப்போ பூச்சி దృష్టిలో பார்த்தா అది అన్నం, అది మృత్యు తవళை. தவளை திருஷ்டில பார்த்தா தவளை மிருத்யு, அப்புறம் அந்த பூச்சி அன்னம். இந்த தவளை ஒரு பாம்பு வாயில இருக்கு. அப்போ இங்க பாம்பு திருஷ்டில பார்த்தா பாம்பு மிருத்யு, இந்த தவளை அன்னம். இது இப்படி ஒண்ணுன்னு ஒண்ணு இப்படி சாப்பிட்டுட்டே இருக்குமே. அப்போ இங்க இவ்வளவுதான் சொல்றாரு யாக்ஞவல்கர். ஆனா இதுல இன்டைரக்டா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நேரா சொல்லாம மிருத்யுக்கு இந்த கிரக அதிகிரக மிருத்யுக்கு மிருத்யு இருக்கு, இதுன்னு சாப்பிடுற இன்னொன்னும் ஆசாம யாரும் இருக்கா அப்படின்னு சொன்னாரே தவிர, அதுக்கப்புறம் என்ன இது சங்கராச்சாரியர் கொஞ்சம் விசாரணை பண்ணி அங்க விசதிக்கிறார் பாஷ்யத்தில். ஏன்னா இந்த இவ்வளவு மட்டும்தான் சொன்னா என்ன ஆகும் ஆக்சுவலா, ஓகே இது அன்னம் அது மிருத்யு, அப்புறம் அந்த மிருத்யு அன்னம் ஆகிறதே, இன்னொரு மிருத்யு இது நீ சாப்பிடுறதே, இப்படி சொல்லிக்கிட்டே போனா அனவஸ்தா தோஷம் வரும். ஆனா இது அந்த ஆர்த்தபாகனும் ஒன்னும் கேள்வி கேட்கல. மாதிரி அவனுக்கு புரிஞ்சதோ என்னமோ. இங்க சங்கரர் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு முன்னு போனா நல்லது. வர 2 அடுத்த மந்திரங்களுக்குள்ள இது கொஞ்சம் கிளாரிட்டி வரும். பட் இங்க சங்கரர் சொல்றாரு, அந்த அனவஸ்தா தோஷம் வராத, இனிமே கடைசியா ஒரு மிருத்யு இருக்கு எல்லாத்தையும் முடுங்கிறதுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் அதினி சாப்பிடுற இன்னொரு மிருத்யு అనేది எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அதுன்னு சொன்னா, அது பிரம்ம ஜானம் தத்துவ ஜானம்னு சொல்றாரு. பிரம்ம ஜானம் தத்துவ ஜானம் என்ன பண்றது? சர்வத்தனை ஸ்தூல சூக்ஷ்ம காரண
தேகங்கள், பிரபஞ்சம், நாமம், ரூபம் சர்வத்தனை முடுங்கிறதா இல்லையா? அப்ப அது சூப்பர் மிருத்யு. ஆனா அதுக்கப்புறம் நீ பேச வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. அங்க அதோட சினிமா முடியறதுனால அனவஸ்தா தோஷம் வராது. இப்படி எடுத்துட்டா. நீ லோகத்துல ஏதாவது கோடி முன்னாடியா, முட்டு முன்னாடியா, வித்து முன்னாடியா, மரம் முன்னாடியான்னு இப்படி கேட்டுட்டே இருந்தா உனக்கு வாழ்க்கை முடிச்சான்னு உனக்கு முடிவு வராது. ஆனா எல்லாமே எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற போல காணப்படுற எல்லாத்தையும் தன்னுல வச்சிருந்த போல் காணப்படுற எல்லாத்தையும் தானே தனக்குள்ள லயம் பண்ணிக்கிறது போல் இருக்கிற அந்த பிரம்மம் மய்யேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயமஸ்மியகம். புரிஞ்சுதா? அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போதான் எல்லா மிருத்யுகளும் நீங்கி போயிடும் அப்படின்னு நிர்தாரணம் பண்றாரு பாஷ்யத்தில். ஆனா இந்த மந்திரங்களுக்குள்ள நமக்கு அந்த அளவுக்கு கிளியரா இந்த விஷயம் இங்க சொல்லல. ஆனா நெக்ஸ்ட் வர 2 கேள்விகள் 3 கேள்விகள் பார்க்கும்போது அது கொஞ்சம் அசோசியேட்டடா இருக்கும். ஆனா இந்த பாயிண்ட் அங்க அப்போ கூட வராது. சங்கரர் எழுதினார், நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஃபர்தரா ப்ரொசீட் ஆகணும். ஓகே, இப்போ 2வது கேள்வி முடிஞ்சு போச்சு. மிருத்யு ஏதாவது இருக்கா? அதிகிரகனே மிருத்யுக்கு இன்னொரு மிருத்யு இருக்கா? இருக்கு. எப்படி? அதோ அக்னி எல்லாத்தையும் சாப்பிடுறதா? அக்னி எல்லாருக்கும் மிருத்யுவா இருந்தா கூட எல்லாத்துக்கும் அந்த அக்னினி கூட சாப்பிடுறது இன்னொரு மிருத்யு இருக்கே, ஜலம் அபாம் சொன்னார். அடுத்தது இப்போ 11வது மந்திரத்தில் இன்னொரு கேள்வி படிக்கிறேன். யாக்ஞவல்கேதி ஹோவாச்ச யத்ராயம் புருஷோ மிரியத உதஸ்மாத் பிராணாஹ கிராமந்த்யாஹோ நேதி நேதி ஹோவாச்ச யாக்ஞவல்க்யः அத்ரைவ சமவனீயந்தே ச உச்வயந்தி ஆத்மாயதி ஆத்மதோ மிருதः சேதே. வேற இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. அதான் சொன்ன இல்ல, இந்த கடைசி 4 மந்திரங்கள் மூலமா கொஞ்சம் நம்ம அந்த வேதாந்த விஷயத்துக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனா உள்ளக்கு போறோம். ஆனா நேரா சொன்னது போல் இருக்காது. அப்புறம் சரி, இந்த 11வது மந்திரத்துல கேள்வி எது பத்தின்னா விதேக முக்தி பத்தி. இங்க புருஷான பதம் உபயோகப்படுத்தப்பட்டது இந்த மந்திரத்தில். இந்த புருஷான்னு சொன்னா வித்வான் எடுத்துக்கணும். வித்வான் சொன்னா சிரவண மனன நிதித்தியாசனங்கள் பண்ணி இந்த பிரம்ம ஜான நிஷ்டனானவன் வித்வான். அது நேரா சொல்லல. ஸோ வித்வான் இந்த ஞானி. இந்த ஞானியோடைய மரணத்துக்கு பேரே இன்னொரு பேரே விதேக முக்தி. அதுக்கு ஞானிக்கு மட்டும், அஜ்ஞான விஷயத்துல அது வராது, சொல்ல முடியாது. சரியா? அப்புறம் இங்க இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு போகணும். கேளுங்க. மந்திரத்துக்குள்ள நான் போல, அதுல முக்கியமான வார்த்தை வரும்போது சொல்றேன். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அக்ஞானி மரண சமயத்தில், அக்ஞானி மரணிக்கும் போது பிராணங்கள் சூக்ஷ்ம சரீரம் கூட கலந்து ஏதோ ஒரு ஓட்ட வழியா அது வெளியில போயிடும். பிராணங்கள் சூக்ஷ்ம சரீரம் கூட அப்படின்னா இந்திரியங்களும் மனோபுத்தி சித்தாங்காரங்கள் சேர்ந்து ஏதோ ஒரு சரீரத்தில் இருந்த இந்திரிய ஓட்டைகளுக்குள்ள இருந்து வெளியில போகும். கீழே நின்று போலாம், இங்க நின்று போலாம். சரியா?
ஒருவேளை உபாசனை பண்ணி யாராவது அவன் கிரமமுக்தியா போறான் அப்படின்னு சொன்னா கூட அங்கேயும் பிராணங்கள் என்ன பண்ணும்? ஒரே ஒரு மாற்றம், சுஷும்ன வழியா வந்து தலைக்கு மேல இருக்கிற பிரம்மரந்திரத்தின் மூலமா போகும், வெளியில போகும். அப்போ அந்த உபாசகர் விஷயத்துல அது சரி. நார்மல் கர்ம மட்டும் பண்ணிட்டு சாதாரணம் இருக்கிறவங்கள விஷயம் அப்படிதான். ஆனா உபாசகனான அவனு கிரமமுக்தின்னு சொல்றவனால அவன் வந்து ஹையர் லோகம் பிரம்ம லோகமே போறான். ஆனா போனான்னு அர்த்தம் அங்க திரும்பி பிறந்துட்டான்னு அர்த்தம், அங்க திரும்பி கிளாஸ் அட்டென்ட் பண்றான்னு அர்த்தம். அப்புறம்தான் அவனுக்கு எப்போ முக்தி. சரி, அடுத்த பாயிண்ட் வந்து சந்நியாசியா இருந்து கூட இங்க யாராவது ஞானம் வரல ஆனா சந்நியாசி, அவனுக்கு கூட இந்த பிராணங்கள் இப்படிதான் சூக்ஷ்ம சரீரத்தோட சேர்ந்து அது சந்நியாசி உபாசகனா இருந்திருக்கலாம். ஆனா சந்நியாசி என்ன சொல்லணும் இல்லையா? சந்நியாசி விஷயம் கூட சொல்லணுமே. ஆனா ஞானம் வராத சந்நியாசி, அஜ்ஞானி சந்நியாசி கூட இதேதான், ஏதோ ஒரு ஓட்டவிட இல்லைன்னா உபாசனை பண்ணிருந்த கிரமமுக்தன்னா அவருக்கு பிரம்மரந்திரத்துக்குள்ள பிராணம் போகும். அப்புறம் கேள்வி அங்க இல்லை, நம்ம கிரகஸ்தனாயிருந்து கூட ஞானியாயிருந்துச்சுன்னா, ஞானியாயிருந்தாருன்னா அந்த பிராணம் என்ன ஆகும்? ஏன்னா இங்க நம்ம வந்து ஞானி விஷயம்தான் பேசுறோம். ஸோ ஞானி கிரகஸ்தனா சந்நியாசியா அந்த விஷயம் இங்க பிரச்சனையே இல்லை, விஷயமே இல்லை. அப்போ இந்த ஞானியோடைய, அதனால்தான் அங்க வந்து புருஷன்னா வித்வானன்னு சொல்லிட்டானா, அந்த பிராணங்கள் போகுமா வெளியில போகாதா? போகுமா போகாதா அப்படின்னு கேட்கிறான். அப்படின்னா பிராண உட்கிரமணம் அப்படின்னு சொன்னாவே அது யாருக்கு? சாதாரண மனுஷனுக்கு, உபாசகனுக்கு, அஜ்ஞானி சந்நியாசிக்கு பிராணங்கள் வெளியில போச்சு, சூக்ஷ்ம சரீரம் கூட சேர்ந்து உட்கிரமணம் அதுக்கு பேரு. அப்படி அண்ணாவே அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? புனர்ஜென்மான்னு அர்த்தம். நீ ஹையர் வேர்ல்டா லோயர் வேர்ல்டா பிரம்மலோகம் அது வேற விஷயம், புனர்ஜென்மன்னு அர்த்தம். சரியா? அப்போ கர்மயோகிக்கு, உபாசகனுக்கு, அஜ்ஞானி சந்நியாசியானாலும் இவங்க எல்லாருக்கும் புனர்ஜென்ம இருக்கே, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இது ஒரு சைடு. யாக்ஞவல்கர் என்ன பதில் கொடுக்கிறாருன்னா, போகுமா போகாதா? யாருக்கு? ஞானிக்கு. யாக்ஞவல்கர் சொல்றாரு, போகாது, நேதி நேதி, நோ நோ நோ, போகாது, பிராணங்கள் வெளியில போகாது. என்ன ஆகும் சார்? ஆனா இங்க சரீரம் இறந்து போச்சு, என்ன ஆகும்னா அங்கே விலீனமாகும் என்றார். அந்த வார்த்தை முக்கியம். சமவனீயந்தே அத்ரைவ. இந்த பிராமணத்திலேயே நமக்கு ரொம்ப டீப்பா திங்க் பண்ணக்கூடிய வேதாந்தத்துக்கு வழிகாட்டுற ஒரு என்ட்ரி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோ. சமவனீயந்தே அத்ரைவ, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். உபனிஷத்துல வேறு அத்ரைவ பிரம்ம சமஸ்னுதே అని வந்துச்சு வேற உபனிஷத்து. இங்க ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு சைடு பாயிண்ட் சொல்லணும். ஆனா எப்படியோ ஒரு தெரியாத ஒரு பழக்கம் வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு பிராக்டிஸ், அது ட்ரெடிஷ்னலான பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன அதுன்னா, சந்நியாசி சந்நியாசினி வந்து எரிக்க மாட்டாங்க இல்லையா? பொதுவா இந்த கபாலம் தலனி வந்து உடைக்கிறது అనేది பொதுவா எல்லா
நெருப்புல வச்சு வைக்கிற சம்பிரதாயம் இருந்த ஹிந்துல எல்லாருக்கும் சரீரம் எரிஞ்சிட்டு இருக்கும் போதும் ஒரு பெரிய கொம்பு எடுத்துக்கிட்டு பலமான கட்டி வச்சு அந்த தலை மேல கபாலத்தினை உடைப்பாங்க. அது பேரு கபால மோட்சம் அப்படின்னு. சரியா? கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா ஊர்ல எல்லா இடத்துலும் பண்ணுவாங்க. ஆனா இது யாருக்கு? சாதாரண மனுஷனுக்கு. அதுக்கப்புறம் இதே விஷயத்தின் எப்படியோ பழக்கமாயிடுச்சு. சந்நியாசின்னு எரிச்சிட மாட்டாங்க இல்லையா? புதைப்பாங்க. அப்போ சிம்பாலிக்கல் என்ன பண்றாங்க, இந்த சந்நியாசியோட தலை மேல they will break the skull with தேங்காய் வச்சு உட்கார வச்சு, இவ்வளவு பயமா இருக்கும். கேட்டாவே பயமா இருக்கு இல்லையா? தலை மேல நிஜமாவே இங்க பக்கத்துல இருந்து யாரு பண்றவனு அதனால 1, 2 கூட தேங்காய் சொல்ல முடியாது. உடைச்சு கபாலத்தினே உடைப்பாங்க. இப்பவும் சன்னியாசிகளுக்கு அப்படி பண்றது உண்டு. அப்படின்னா இவங்க தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க, இவருக்கு ஞானம் வந்தது போல் தெரியல, அதனால எதுக்காவது ஒரு வழி அந்த பிரம்மரந்திரத்தை ஓபன் பண்ணி இவர் கிரமமுக்தி போவானோ அப்படின்னு சொல்லி இவங்க பண்றது. ஆனா இது எங்கேயுமே சாஸ்திரத்துல அப்படியே சொல்லல. ஆனா எல்லா ஊர்லும் எல்லா இடத்துலும் பண்றான். பட் இட் இஸ் நாட் கம்பல்சரி. அது இப்போ என்ன அர்த்தம்? இன் போத் தீஸ் கேசஸ் எது சாதாரண மனுஷன் எரிக்கும் போது தலைமையில அடிச்சு கபாலம் உடைக்கிறது, இல்ல இந்த சன்னியாசின்னு தலைமையில தேங்காய் வச்சு உடைக்கிறது. இந்த ரெண்டுமே ஆக்சுவலி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பிராணம் எப்போ போயிடுச்சு, சில மணிகளுக்கு முன்னாடியே பிராணம் அவருக்காவது இவருக்காவது அது போயிருந்தா வெளியில போயிருக்கும். எப்படி ஞானம் வரலன்னா போகும்னு சொன்னோம் இல்லையா? போகும். அது பிரம்மரந்திரமா போனா என்ன, காது ரந்திரமா வெளியில போன என்ன, போயிடுச்சு. அப்போ பிராணம் ஆல்ரெடி போனதுக்கு அப்புறம் நீ இப்போ தலைமையில உடைச்சி அது பண்ணி இது பண்ணி எதுக்கு செய்யற? செஞ்சாலும் ஏதோ ஒரு கஷ்டம். எந்த தமிழ் கஷ்டம் இல்லை, இங்கிலீஷ் கஷ்டம் படக்கம். அதனால பண்ணிக்கோ, ஆனா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பிராணம் ஆல்ரெடி போயிடுச்சு வெளியில. சரியா? அப்போ ஞான விஷயத்துல எப்படிதான் அது தெரியும்? அது தெரியணும்னு அவசியம் இல்லை. சாஸ்திரம் சொல்றது அது யாருக்கு தெரியும்? வெளியில போனது மட்டும் உனக்கு தெரிஞ்சா என்ன? ஆனா இந்த சாஸ்திரம் சொல்றதே, யாக்ஞவல்கர் சொல்றாரு என்ன, சமவனீயந்தே அந்த வார்த்தை சொன்னா இல்லையா, அத்தைவ அங்கே மர்ஜாகுமா, அடங்கி போயிடுமா. அங்கே மர்ஜாகும் என்ன அர்த்தம்? அது எந்த ஒரு திரும்பி சூக்ஷ்ம சரீரத்தோட கலந்தோ அப்படி இல்லாம அதாவது அந்த சமஷ்டிக்குள்ள போயிடும். பிராணங்களாவது இந்திரிய தேவதைகளாவது அந்த சூக்ஷ்ம சரீரமாவது அந்த எல்லாம் அதாவது சமஷ்டிக்குள்ள போய் கலந்து போயிடும். மெர்ஜ்ட் தேர் இட் செல்ஃப் என்ற. அது எப்படி தெரியும்னா ஒரு விஷயம் சொல்றாரு. ஆனா இது 2 பேருக்கு எல்லாருக்கும் நடக்கிற விஷயம். இது ஸ்பெஷலா ஞானிக்கன் இல்லை. என்ன சொல்றாருன்னா, ச உச்வயதி அப்படின்னா அந்த சரீரம் உப்பும் ப்ளோட் ஆயிடும். ஏன்னா பிராணங்கள் மெர்ஜ் ஆகி போச்சு. அப்போ இதோட இந்த சரீர பஞ்சமகாபூதங்களோட கனெக்ஷன் இல்லாம ஆயிடுது. சரியா? ஞானி விஷயம் எடுத்துக்கிட்ட. ஆனா அடுத்தவனுக்கு கூட இப்படிதான் ஆகிறது. என்ன அது? சரீரம் உச்வயதி, உப்பு ப்ளோட் ஆகும். அப்புறம் ஆத்மாயதி, அப்புறம் என்ன, வெளியில இருக்கிற எயிர்னால
அது எப்படி உப்பும்? பெலூன் எப்படி பெருசாகி உப்பும்? உள்ள எல்லாம் காற்று வந்து இந்த சுத்தி இருக்கிற அந்த காற்றெல்லாம் உள்ள இருக்கு, அப்படியே உப்புது. சரி, இங்க இந்த காற்று போய் உள்ள உப்ப வைக்கிறது வேற, அப்புறம் உள்ள இருக்கிற பிராணங்கள் போய் மெர்ஜ் ஆகுறதுன்னு வேற. பாத்தீங்களா? அது ப்ளோட் ஆகுறதே. நீங்க அப்படியே வச்சுட்டு இருந்தா அது அப்படியே 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 பெருசாகி அப்புறம் பார்க்கறதுக்கே பயங்கரமாகி அப்புறம் பியூட்ரிஃபையாவது நசிஞ்சு போயிடும். சரியா? அப்படின்னா இந்த வெளியில இருக்கிற அட்மாஸ்பியர் இஸ் டேக்கன் ஓவர். ஆஸ் யூஷுவலா எல்லா ஒரு புழுவாவது பூச்சாவது பூமியில பட்டது ஏதாவது கூட அப்படியே எப்படி பழமாவது காயாவது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டிகே என்னமோ ஆகி போயிடுது இல்லை? ஆயிடுது. அப்படி ஃபங்கஸ் பிடிச்சோ வைரஸா கிருமி என்னமோ அப்படியே டிசால்வ் ஆயிடும். இந்த 2 சிம்டம்ஸ்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ఆత్మయతి అనేది ధ్వ ధాతు. அந்த த்வா అనేది வந்து ப்ளோயிங், ஃபில்லிங், எயிர் பம்பிங்னு அர்த்தம். அதனாலதான் பகவத்கீதையில இந்த பாண்டவர்கள் எல்லாரும் சங்கம் ஊதுறாங்கன்னு சொல்லும் போதும் சங்கவ் பிரதத்மதுஹு தத்ம, அங்க எதுக்கு சொன்னாருன்னா சங்கம் உப்புறதன் இல்லை, பிகாஸ் காற்று ஊறுறதுனால சங்கத்துல வந்து சப்தம் வெளியில வருது. இந்த த்வா தாத்துல வந்து பிரதத்மது ஆத்மாயதி. புரிஞ்சுதா? ஸோ இங்க கூட நமக்கு என்ன பெருசா கிளியரா விஷயத்தினை ஃபுல்லா சொன்ன போல் இல்லை. ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கிராஸ் பண்றோம். அப்போ ஞானி விஷயத்திலோ அத்தைவ பிரம்ம சமஷ்ணுதே, அத்தைவ அங்கே எல்லாமே అదే తనలో మెర్జ్ ஆகுது. இங்க இண்டிவிஜுவாலிட்டி అనేది எதுவுமே திரும்பி டிராவல் பண்றதுக்கு வேண்டிய ஒரு சாமான ஒரு ஆசாமி இல்லை. அடுத்தது 12வது மந்திரத்தில் 4வது கேள்வி கேட்பாரு. யாக்ஞவல்கேதி ஹோவாச்ச யத்ராயம் புருஷः மிரியதே கிமேனம் ந ஜஹாதீதி நாமேத்யனந்தம் வை நாமானந்தா விஸ்வே தேவாः அனந்தமேவ சதேன லோகம் ஜெயதி. இந்த 12வது மந்திரத்துல 4வது கேள்வி ஆர்த்தபாகன் கேட்கிறாரு. இங்கேயும் இந்த வித்வான் வந்து சரி, ஒரு இங்க கேள்வி சொல்றேன். என்ன சொல்றேன்னு ஆர்த்தபாகன் வித்வான் வந்து அவனுடைய ஸ்தூல சரீரம் ஞானி, சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம். காரண சரீரம் என்ன தெரியுமா? அனாதி அஜ்ஞான கல்பிதம் காரண சரீரம். இது எல்லாமே கூட ஜீவன் முக்தி டைம்லயே அது வந்து எல்லாம் அடங்கி போச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு? அப்போ ஜீவன் முக்திக்கு விதேக முக்தி என்ன டிஃபரன்ஸ்? கேள்வி இது இல்லை. ஆக்சுவலி ஐ எம் ஜஸ்ட் பில்டிங் அப் தட் வாட் ஹி வாண்ட்ஸ் டு ஆஸ்க் த கொஸ்டின். என்ன சொல்றாருன்னா, விதேக முக்தின்னு சொல்றோம், ஜீவன் முக்தின்னு சொல்றோம் இல்லையா, விதேக முக்தின்னு சொல்றோம். அப்போ இந்த ஞானி விஷயத்துல அஜ்ஞானத்துக்கு சேர்ந்த 2 குழந்தைகள் இருக்க பார்த்தீங்களா, ஆவரணம் அண்ட் விக்ஷேபம். ஜீவன் முக்தி டைம்ல இவருக்கு இருக்கும்போது சரீரத்திலோ அந்த ஆவரணம் நீங்கி போச்சு, அஜ்ஞானம் நீங்கி போச்சு, அஜ்ஞானத்துடைய ஆவரணம் நீங்கி போச்சு. ஆனா விதேக முக்தி டைம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா
அங்க விக்ஷேபம் கூட இல்லை. விக்ஷேபம் வந்து என்ன, ஃபர்தர் டு பில்டப் ஃபர்தர் டிராவல் பண்ணி போய் இன்னொரு ஜென்ம போறதுக்கு வேண்டிய இந்த விக்ஷேபம் இல்லை. ஸோ இந்த டிஃபரன்ஸ் நடக்கும். விதேகமுக்தியா இருக்கும்போது இந்த ஆவரணம் நீங்கப்பட்டது, ஜீவன் முக்தியா இருக்கும்போது விதேகமுக்தனானதுக்கு அப்புறம் அந்த விக்ஷேபம் கூட நீக்கப்பட்டது. இதுக்கு வந்து இந்த விதேகமுக்தி అనే விஷயம் அப்படி இருக்குமா சார்? அந்த ஆவரணம் கூட விக்ஷேபம் எல்லாம் கூட நீங்கப்படுமன்னா அதுக்கு பிரமாணமா கட்டோபனிஷத்துல பார்க்கலாம். கட்டோபனிஷத்துல வந்து சாரி முண்டகோபனிஷத்துல மூணாவது முண்டகத்தில் ஓகே, ரெண்டாவது கண்டத்தில் மூணாவது முண்டகத்துல மந்திரம் எத்தனாவது, 7வது மந்திரம்ல சொல்லப்படுறது. படிக்கிறது என்ன, இதே விஷயம் அங்க சொல்லப்பட்டது. கதாஹ கலாஹ பஞ்சதசஹ பிரதிஷ்டா தேவாஸ்ச சர்வே பிரதிதேவதாசு கர்மாணி விஜ்ஞானமயஸ்ச ஆத்மா பரே அவ்யயே சர்வ ஏகீ பவந்தி. இது அர்த்தத்தை நான் போல இந்த 15 கலைகள் வந்து கதாஹ கலாஹ பஞ்சதச பிரதிஷ்டா தேவாஷ, அதாவது அந்தந்த தேவதைக்குள்ள எந்தெந்த தேவதா சக்தி இந்த இந்திரியங்கள் மூலமா வியக்தமாச்சோ அது எல்லாமே சர்வே பிரதி தேவதாசோ, அதாவது அந்தந்த தேவதைக்குள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்த விஜ்ஞானமய கோஷம், அது வந்து பரே அவ்யயே அந்த அதையும் ரிஃப்ளெக்ஷனும் போயிடுது. மொத்தம் சர்வம் ஏகி பவந்தி அப்படி என்னது, ஏதோ ஜீவன் முக்தி விதேக முக்தியுடைய நிலை பற்றி அங்க நமக்கு ஒரு பிரமாணம். அதேபோல் இங்க ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப இந்த ஞானி வந்து வைஸ்மேன், இவரு கூட கிவ்ஸ் அப் எவ்ரிதிங். ஓகே, கேள்வி ஆர்த்தபாகன் கேட்கிற கேள்வி, நான் முன்னாடி சொன்னது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். சரி, இந்த ஞானி கூட வித்வான் எல்லாத்தையும் ஊட்டியாச்சு, எவ்ரிதிங். ஏதி அவன் விடமாட்டான், வாட் ஹி won't give up, இல்லைன்னா எதி அவர்னு விடாது அப்படின்னு கேள்வி. எப்படி எடுத்தாலும் சரி, எதி மட்டும் ஞானி விடமாட்டான், இல்லை ஆக்சுவலி ஞானி விடுறதுல எதி ஞானி விடுறதில்லை அப்படின்னு கேட்கிறார். யாரு? ஆர்த்தபாகன். புரிஞ்சுதா கேள்வி? 4வது கேள்வி. அதுக்கு பதில் வந்து யாக்ஞவல்கர் சொல்றாரு, நாம அனந்தோவை நாம பல ஆயிரங்கள் வருஷங்கள் கூட. இப்ப பாருங்க, இந்த ஆர்த்தபாக, இந்த யாக்ஞவல்கர், நாராயணம், பத்மபுவம், வசிஷ்டம், இப்படி ஆல் தட் நோ படிக்கும் குரு பரம்பரை அப் டு தி அஸ்மதாச்சாரிய பரியந்தம், கௌடபாதம், ஸ்ரீ சங்கராச்சாரியம், கோட்டகாஸ், இத்தனை நாமங்கள் எத்தனை வருஷம் முன்னாடி, இதெல்லாம் இத்தனை ஆயிரக்கணக்கு. ஆனா நாமம் அப்படி இருக்கே, பாரத், கௌண்டின்ய, கௌஷிக, யாக்ஞவல்க. ஆனா அந்த ஞானி உடம்பு விட்டி போனதுக்கு அப்புறம் கூட ஜீவன் முக்தி விதேக முக்தி எது சொன்னா கூட அவன் விடாமே பிடிச்சி இருக்கிறது என்னன்னு அந்த நாமம் என்ற கேள்வி அதான் கேட்டது. இதுக்கு வந்து மறுபடியும் ஒரு ரிஃபரன்ஸ் எங்கன்னா, பிரஷ்னோபனிஷத்துல இந்த ஷோடச கலா புருஷ அనే ஒரு இடம், ஒரு கேள்வி வந்துச்சு பிரஷ்ன. அதுக்கு 16 கலைகளோடு இருக்கிற அந்த புருஷனை பத்தி சொல்லுங்கோன்னு. அங்க வந்து ரொம்ப வித்தியாசமா ஒரு காம்ப்ளிகேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷனோட சிலது சொல்லப்பட்டிருக்கு. அதுல அந்த 16ல வந்து நாம అనేది ஒண்ணு கலையா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முண்டகோபனிஷத்து
ముండకోపనిషత్తులో పడిచేది 15 కళంరాను పంచదశ ప్రశ్నోపనిషత్తులో షోడశ కళంరా அப்போ 2 ஞாபகம் இருந்தா சந்தேகம் வரும் ஏது கரெக்ட் சார் முண்டகோபனிஷத்துல என்ன சொன்னாங்க 15 கலைகளும் போயிடும் சொன்னான் 16வது பத்தி அங்க எதுவுமே பேசல அப்போ பிரஷ்னோபனிஷத்து 16 கலைகள்னு சொல்றது இப்ப இது ரெண்டுத்துல எது கரெக்ட் கலைகள் 16 இல்ல 15 அதுக்கு பதில் இங்க வரும் பாத்தீங்களா எப்படி கனெக்ஷன் இருக்க எப்படி விஸ்வே தேவாக அனே ஒரு வார்த்தை இங்க இந்த மந்திரத்துல இப்ப படிச்ச மந்திரத்தில் அப்படி என்ன அர்த்தம் என்ன சொல்றதுன்னா எல்லா பதார்த்தங்களும் இண்டிகேட் பண்றது அது பேரு உபலக்ஷண வார்த்தை பதம்னு சொல்லுவோம் உலகத்துல இருக்கிற எல்லா பதார்த்தங்களும் ரிப்ரசன்டேட் பண்றது அந்த விஸ்வே தேவாகனே குரூப் ஆஃப் காட்ஸ் అని முந்தாவது கிளாஸ்ல கூட பேசியிருக்கோம் சரியா அப்படி என்ன அர்த்தம் அனந்தோவை நாமாக இந்த தேவதர்கள் விஸ்வே தேவகன்னா அநேக அப்போ பதார்த்தங்கள் அநேகம் இருக்கு பதார்த்தங்கள் அநேகம் இருந்தா நாமங்கள் அநேகம் இருக்கும் அதுதான் இங்க ரெண்டுமே வார்த்தை வந்துச்சு படிச்ச மந்திரத்துல ஆனா விஸ்வே தேவாக வந்துச்சு அனந்தோவை நாமாக வந்துச்சு அனந்தோவை பதார்த்தாக தேர்போர் அனந்தோவை நாமங்கள் பலது நாமத்துக்கு சேர்ந்த பதார்த்தங்களும் பலது அப்போ இங்க ஞானி விஷயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அது எல்லாமே நானுதான் தெரிஞ்சுக்கிட்டாரு ஞானி எல்லா நாமங்களும் பதங்களும் பதார்த்தங்களும் அப்படின்னா இன்ஃபினிட் நேம்ஸ் அண்ட் இன்ஃபினிட் ஃபார்ம்ஸ் எல்லாமே நானே தானே ஞானி உணர்ந்தான் அப்போ அப்படி உணர்ந்ததுனால அவருக்கு என்ன கிடைக்கும்னா அந்த கடைசியில ஒரு வார்த்தையில சொல்றாரு 12வது மந்திரம் கடைசியில தேன அனந்தமேவ ச லோகம் ஜெயதி பாத்தீங்களா கடைசியில அனந்தமேவ ச தேன லோகம் ஜெயதி he attains the அந்த அனந்தமான லோகம் என்றாரு இங்க அர்த்தம் என்னன்னா மோட்சம் அனர்த்தம் திரும்பி இன்னொரு லோகத்துக்கு போவான்னு இல்லை ஏன்னா சர்வம் நானேன்னு தெரிஞ்சுக்கிட்டானே எல்லா நாமங்களும் எல்லா பதங்களும் பதார்த்தங்கள் நானேன்னு தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் இவன் எங்க போவான் அதனால இந்த இடத்துல பலமா சொல்ற இது he gains victory on all this அனந்தமேவ லோகம் ஜெயதி அப்படின்னா மோட்சம் அனர்த்தம் ஒன்னஸ் ஐடென்டிஃபைடு as ஒன் அப்படின்னு அர்த்தம் ஸோ மெயின் கொஸ்டின் என்ன இங்க 4வது இப்போ முடிச்சிட்டோம் எது உட்டி போகாம இவனுக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த நாமம் இந்த நாமம் అనేది எப்படி என்ன டிஃபரன்ஸ் முண்டகோபனிஷத்துல 15 கலைகள்னு சொல்லி அப்புறம் பிரஷ்னோபனிஷத்துல 16ன்னு சொன்னதுனால முண்டகத்துல 15 கலாக கதாகன்னு சொன்னதுனால போகாம இருக்கிற ஒரு கலை அந்த பிரஷ்னோபத்துல சொன்னது நாமம் அதுதான் அதுக்கு ரிஃபரன்ஸ் பாருங்க அங்கங்க அது அப்போ ஏது கரெக்டன்னா அதுக்கு ஆன்சர் அந்த ரெண்டுத்துல இந்த 3வது அத்தியாயத்தில் 2வது பிராமணத்தில் 12வது மந்திரத்துல கிடைக்கிறது பாருங்க சரி இதோட 4வது கேள்வி முடிஞ்சது கடைசிய ஒரு 5வது கேள்வி கேட்கிறார் படிக்கிறேன் கடைசி 13வது மந்திரம் யாக்ஞவல்கேதி ஹோவாச்ச யத்ராஸ்ய புருஷஸ்ய ருதஸ்யாக்னிம் வாகத்யேதி வாதம் பிராணச்சக்ஷுராதித்யம் மனச்சந்திரம் திசः ஸ்ரோத்ரம் பிருதிவீகம்
शरीरमाकाशम् आत्मौषधी लोमानीं वनस्पतीन् केशाः अप्सु लोहितं च रेतश्च निधीयते वाक्यं तदा पुरुषो भवतीत्याहार भवति अत्याहर सौम्य हस्तमार्तभाग आवामेवैतस्य वेदिष्यावः न नावेतत् सजन इति तौ होत्क्रम्य मन्त्रयां चक्राते तौह यदूचतुः कर्म एव तदूचतु अध यत्प्रशंसकं सतुः कर्महैव प्रशंसतुः पुण्यो वै पुण्येन कर्मणा भवति पापं पापेन इति ततोह जारत्कारव ஆர்த்தபாக உபரராம. மந்திரம் பெருசா இருக்கு. ஏன்னா ஆர்த்தபாகனே கொஞ்சம் நிறைய பேசுறான். சரியா? என்னன்னா இவன் லாஸ்ட் கேள்வி இந்த பிராமணத்தில் அக்ஞானி மரண சமயத்திலையும் மரணத்துக்கு அப்புறமும் என்ன ஆகுவான்? மறுபடியும் அக்ஞானி பத்தி. சரியா? நம்ம தான் நடுவில் அக்ஞானி பத்தி பேசிட்டோம். ஆனா முதல்ல பேசின கேள்விகள் ஞானி பத்தி தான். சரி, இப்ப நேரா கேட்கிறாரு, அக்ஞானி மரண சமயத்தில் இல்ல மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? இந்த இடத்துல பாருங்க, இந்த மந்திரத்துல புருஷானே பதமே வந்துச்சு. ஆனா இங்க அக்ஞானன்னு எடுத்துக்கணும். சரியா? ஆர்த்தபாகனே அப்படி கேள்வி கேட்டு அவனே சொல்றான் சிலது. என்ன ஆகும்னா இவனுக்குள்ள ஆஃப்டர் தி பர்சன் என்னாகும்? எல்லாம் இறந்து போனதுக்கு இந்த இந்திரியங்கள் எல்லாமே நான் ஃபங்க்ஷனல் ஆகும் இல்லையா? எதெல்லாம் என்ன ஆகும்? வாக் தேவதா, அங்க இந்திரியம் எடுக்கக்கூடாது. வாக் இந்திரியமன் எடுத்துக்காம சங்கரர் சொல்றாரு, வாக் தேவதா அக்னிலோ ஒன்னாயிடும். வாக் தேவதா என்ன? அது அக்னியோட போர்ஷன், அம்சம்தான். அப்புறம் பிராண தேவதை வாயுக்குள்ள போகும், சக்ஷு தேவதை ஆதித்யக்குள்ள போகும். ஏன்னா அது ஆதித்யோட அம்சம்தான். மனசு சந்திரனுக்குள்ளையும், ஸ்ரோத்திரம் திக் தேவதைக்குள்ளையும், தேகம் இந்திரியம், நம்ம சொல்றது இந்திரிய தேவதை. இந்திரியம் போகாது, இந்திரிய தேவதை போகும். தேகம் அதோட தேவதை பிருத்திவி. அப்புறம் ஆத்மா அనే வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அங்க ஹிருதயாகாசம் பூதாகாசத்துக்குள்ளையும், ரோமங்கள் சரீரம் மேல இருக்கிற இந்த ஹெயிருக்கு ரோமங்கள் ஹெர்ப்ஸ் பிளான்ட்ஸ் ஓஷதிக்குள்ளையும், கேசங்கள் தலைமையில் இருக்க முடி வனஸ்பதி பெரிய பெரிய விருட்சங்களுக்குள்ளையும், கடைசிய 10வது ரேதஸ் அண்ட் லோஹிதம். அப்படின்னா த ஸ்பெர்ம் அண்ட் தி ஓவம். இந்த லோஹிதம்னா ரெட்னு அர்த்தம், ரேதஸ்ன்னா ஒயிட். ஸோ புருஷ கணம், ஸ்திரீ பீஜ கணம், இது ஜலத்துக்குள்ள போகும் அப்படின்னு சொல்லி 10 அவனே சொல்றான், ஆர்த்தபாகனே. இதுதானே நடக்கும். இப்படி அந்தந்த தேவதர்கள் எல்லாம் இதுல இருந்து போனதுனாலதான் இங்க இந்திரியம் இருந்தா கூட அது நான் ஃபங்க்ஷனலா இருக்கு. அப்போ இங்க சங்கரர் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி சொல்றாரு. இங்க இந்திரியம்னு சொல்றது பதில் கரஸ்பாண்டிங் தேவதை போயிட்டு இந்திரியம் அப்படிதான் இருக்கு. அப்புறம் ஞானிக்கும் அக்ஞானிக்கு என்ன அப்போ வித்தியாசம்? ஞானி இந்திரியங்களோட இங்கதான் இருக்கு. இந்திரியங்கள் இங்கதான் இருக்குன்னா ஏதோ கண்ணு காது மூக்கு எது அப்படி இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் அந்த இந்திரியம் மட்டும் சாக்கெட்டு கொண்டு போய் இன்னொருத்தருக்கு வச்சா வேலை பண்றதே. அப்படின்னா அங்க ஆல்ரெடி தேவத்தை இருக்கிறதுனால, அந்த தேவத்தை விட்டு போகாதனால
ఇందులో ఆక్యుపై பண்ணிக்கிறது. ஆனா இங்க இப்ப வெக்கேட் பண்ணி போயிடுச்சு. சரியா? அப்போ தேவத அம்சம் த பிளெஸஸ் தி ஆர்கன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இந்திரியத்தினை தேவத அம்சம்தான் அதை பிளஸ் பண்றது. ஆனா இந்த அக்ஞானியுடைய விஷயத்துல என்ன ஆகும்னா இந்திரியங்கள் டிசால்வ் ஆகாது. இந்திரியம் இன்னொன்னு இங்க இருக்கிற நம்ம பார்க்குற சாக்கெட்டை நினைச்சு கூடாது. இந்திரியங்கள் வேற, இந்திரிய தேவதைகள் வேற. சரியா? அதனால தேவதைகளும் அம்சம் மட்டும் அந்த ஆர்கன்ஸ்ல வித்ட்ரா ஆகி போச்சு. இந்திரியாஸ் யார் விஷயம் சொல்றோம்? அக்ஞானி விஷயத்துல தானே கேட்கிறாரு. தேவதைகள் கூட தான் டிஸ்கனெக்ட் பண்ணி போயிட்டான். ஆனா இந்திரியங்கள் டிசால்வ் ஆகல. சரியா? அப்ப என்ன ஆகும்? இந்த ஆர்கன்ஸ் இந்திரியங்களும் இன்னொரு சரீரத்துக்கு போகும். அப்போ இந்திரியங்களே எது சொல்றோமோ, எது பஞ்ச பிராணங்களும் பஞ்ச జ్ఞానేంద్రియங்களும் మనోబుద్ధి చిదంకారం சேர்ந்து சட்டில் பாடினி. ஆனா அக்ஞான விஷயத்துல அப்ப அதெல்லாம் இங்கே இருக்க வேண்டியது தானே. வேலை பண்ணலன்னா அந்த தேவதைகளை வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டான். தேவதைகள் வித்ட்ரா பண்ணி போயிட்டான். ஓன்லி இந்த இந்திரியங்கள் மட்டும் இருக்கு. அப்ப இதெல்லாம் இன்னொரு சரீரத்தின் தேடி புனர்ஜன்மம் எடுக்கிறது. அப்ப என்ன பண்ணும்? திரும்பி அந்த இடத்துல திரும்பி அந்த தேவதைகள் ஷெயின் ஆகி எகெயின் அந்த ஜீவன் அந்த சரீரத்தை பிளஸ் பண்ணுவான். அப்படின்னா வேலை. ஆனா சப்போஸ் ஒரு பர்சனும் ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் அது கண்ணே தெரியல. அப்ப யாராவது பாவம் செஞ்சிருந்தா அதுக்கு அந்த கர்மத்துக்கு தகுந்த போல் இவனுக்கு இங்க ஏதாவது டிஃபெக்ட் வரணும்னு சொன்னா அந்தந்த பர்டிகுலர் சில இந்திரியம் இந்திரியம் இருந்தா கூட தேவதை அங்க பிளஸ் பண்ணல. பாத்தீங்களா? பண்ணல. பூமியாவே இருப்பான், குருடனாவே இருப்பான். தேவதா ஓன் பிளஸ் ஹிம். அதுக்கு மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணல. புரியுதா? இப்போ சரி. இங்க அப்ப இந்த பிசிக்கல் அந்த கொஸ்டின் என்னன்னு ஆக்சுவல் இப்ப இது இல்ல அவனே சொல்லி என்ன ஆகும்னு கேட்டான் இல்லையா? என்னன்னு அந்த கேள்வியில அதுக்கப்புறம் திரும்பி கேட்கிறான். அப்போ இந்த பிசிக்கல் பாடி வேலை பண்ணல, இந்திரியங்களும் அங்க இருக்கன்னா இந்த இது கட்டி போகும் கொஞ்ச நேரத்துல. ஆனா இந்திரியங்கள் டிசால்வ் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க. இந்திரியங்கள் டிசால்வ் ஆகல. அப்போ இந்திரியங்கள் இருக்கு, ஆனா அது நான் ஃபங்க்ஷனலாவே இருக்கு. அப்போ யாரு இந்த ஜீவன் இந்த பர்சன் கண்ட்ரோல் பண்ணி கைட் பண்ணி இன்னொரு சரீரத்தில் கொண்டு போவான்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யாரு இந்த ஜீவனை கண்ட்ரோல் பண்ணி இந்த பர்சனை? ஏன்னா அங்க இந்திரிய தேவதைகளும் இல்லை. அப்புறம் இந்திரியங்களும் நான் ஃபங்க்ஷனலா இருக்கு. பாடி மொத்தம் நான் ஃபங்க்ஷனலா இருக்கு. அப்போ எழுதி போறது அந்த அக்ஞானிக்கு இன்னொரு ஜன்மம் இருக்கிறது யார் கைட் பண்றா? ஹூ இஸ் கண்ட்ரோலிங் தட்? அதுதான் மெயின் கொஸ்டின். ஆக்ஞவல்கிறதுக்கு பதில் சொல்றாரு. இந்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கு நடுவில் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இதுல நிறைய பேத அபிப்பிராயங்கள் இருக்கு, மெனி டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ். அதனால இது எல்லாருக்கும் நடுவில் இப்படி பப்ளிக்கா பேசுற விஷயம் இல்லை. அந்த பார்லிமெண்ட்ல ஏதாவது முக்கியமானது ஸ்டேஜ்ல எல்லா கலாட்டாவா எல்லாரும் பேசுவாங்க பாருங்க, சப்தம் போடுவாங்களா, அந்த மாதிரி ஆயிடும். அதனால வா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிக்கிட்டு நம்ம தனியா யார் இல்லாத இடத்துல போய் இந்த விஷயத்தினை நம்ம 2 பேர் இருந்தப்போ உனக்கு புரிய வைக்கிற சொல்றேன்னு சொல்லி கை பிடிச்சிக்கிட்டு கொண்டு போறாரு. எதுக்கு கை பிடிச்சேன்னா, அப்புறம் இவ்வளவு கூட்டத்துல நீ எந்த இன்னொரு பக்கம் நான் இன்னொரு பக்கம் போனேன், வா அப்படின்னு சொல்லி கை பிடிச்சிட்டு வெளியில கொண்டு போறாரு. கொண்டு போய் அங்க பேசுவாரு. கொஞ்சம் லாங் டிஸ்கஷன் எல்லாம் நடந்து பதில் என்னன்னா, நீ கேட்டியே யாரு கண்ட்ரோல் பண்ணி யாரு கைட் பண்ணி உனக்கு கொண்டு போறான், என்ன காரணம்? என்ன கர்மா. இந்த ஒரு சின்ன வார்த்தை சொல்றதுக்கா சார் தனியா கொண்டு போனாருன்னா? ஆமா. ஏன்னா இந்த கர்ம விஷயத்துல கூட கர்ம விஷயம் இல்லை, இந்த டாபிக்ல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு.
ఇది சங்கரர் கொஞ்சம் இங்க விசாரணத்தை பண்ணி ஞாபகப்படுத்துறாரு. எப்படி இங்க பண்ணாரு, நம்ம இங்க பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்ப இங்க பண்ணல, பயப்படாதுங்க. முதல் அத்தியாயத்தில் 4வது பிராமணத்தில் 10வது மந்திரம். இந்த மந்திரமே ரொம்ப பெருசு. அங்க நம்ம சங்கர பாஷ்யத்தின் விசாரணை பண்ணிருக்கோம். அங்க சொல்லும் போது என்ன விஷயங்கள் வந்துச்சு, சில பேர் காலந்தா அப்படின்னு சொல்லி வாதிச்சு சொல்றவங்க இருக்காங்க. எது இவனை கொண்டு போறது காலம் இல்ல, 2 ஸ்வபாவந்தா அப்படின்னு சில பேர் நம்புறாங்க, பேசுறாங்க. சில பேர் ஈஸ்வரனோட கையில இருக்க இது எல்லாமே அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அங்க என்ன முடிய சங்கரர் சொன்னாரு, இது எல்லாமே இல்லப்ப கர்ம பிரதானமா இருக்கு. கர்ம அதெல்லாத்தையும் உதவியா எடுத்துக்கிட்டு உனக்கு புண்ணியம் கொடுக்கணுமா, புண்ணியம் பாப்பம் பலம் கொடுக்கணும், அது ஒரு காலத்தின்னு எடுத்துக்கிறது. அந்த காலத்துல நீ என்னன்ற, எனக்கு கஷ்ட காலம் என்ற, எனக்கு நல்ல காலம் என்ற. ஆனா காலம் ஒன்றும் பண்ணல பாப்பம். அதே போல் கிரகம் ஒன்றும் பண்ணல. அந்த கிரகம் உன்னுடைய இந்த பேட் பீரியட் ஆர் குட் பீரியட்னு இண்டிகேட் பண்ற தவிர கிரகம் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். கர்மதான். ஒருவேளை அப்புறம் ஈஸ்வரன் ஏதாவது பண்ணுவாருன்னா, ஈஸ்வரனும் நமக்கு புண்ணியமோ பாப்பமோ கொஞ்சம் கூட அவர் பிசுறு கூட கொடுக்க முடியாது. அப்போ ஷியர்லி இட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி கர்மா. இது அங்க நம்ம விஸ்தரிச்சு விசாரணை பண்ணிருக்கோம். சரியா? ஆனா அந்த விஷயம் இல்லை. இப்ப இங்க சொல்லாம கர்மான்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த ஆர்த்த பாக சாட்டிஸ்ஃபை ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவர் he withdraws, went and sat back. போய் அவனை இனிமே கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. எவ்வளவு என்ன கேட்டு இவனை ட்ராப் பண்ணலாம், எப்படி ட்ராப் பண்ணா நமக்கு பசுமாடு கிடைக்கும், எப்படி பசுமாடு கடிச்சா நமக்கு காலையில காஃபி குடிச்சிக்கலாம். இது அதனால இவங்க கேட்கறவங்க எல்லாரும் நாட் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் பண்டிதர்கள், நல்லா படிச்சவங்க. எல்லாத்தையும் பதில் கொடுத்தாரு. ஆர்த்தபாகன் நிம்மதி ஆயிட்டான். ஒரே ஒரு லாஸ்ட் பாயிண்ட், அந்த முதல் அத்தியாயத்திலோ 4வது பிராமணத்திலோ 10வது மந்திரத்திலோ என்ன சொல்லியிருக்கு, மந்திரத்துல அங்கே சொல்லியிருக்கு, ஈவன் தேவதர்கள் கூட இந்த ஞானம் அடைஞ்சவனுடைய மோட்சத்தனை தடுக்க முடியாது, நிறுத்த முடியாதுன்னு கூட பேசியிருக்கும். அவ்வளவு கனெக்ஷன் இருக்கு. கிராஜுவல்லி நிறைய விஷயங்கள் நமக்கு கிளாரிஃபை ஆகி நமக்கு ஞானத்தை கிட்ட ஞானி அந்த விதேக முக்தி, ஜீவன் முக்தி, விதேக முக்தி, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பிராமணத்துக்குள்ள இங்க வந்திருக்கு. அடுத்த பிராமணம் அடுத்த சத்சங்கத்துல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. हरि ओम तत्सत्.